அடிக்கிற வெயிலுக்கு வெளியவே போக முடியல. சூரிய பகவான் கொஞ்சம் கருணை காமிச்சு வெயில் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி காலையில் என் ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிக்கன் கிரேவி வச்சுக்கூட அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாப்பா வந்து சிக்கன் குழம்பு தான் வேணும் அப்படின்னு சொன்னா. கொண்டு வந்த சிக்கனை 2 விதமாக பிரித்து பாதி இது வந்து குழம்பு, மீதி சிக்கனை அப்படியே கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குக்கரில் கொஞ்சமாக கடலை எண்ணெய், கொஞ்சம் அதுக்கப்புறம் நல்லா நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் அதையும் நம்ம சேர்த்துட்டு அது நல்லா கலர் மாறின பிறகு அது கூட மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி, கரம் மசாலா, இந்த 5 மசாலையும் ஆட் பண்ணியாச்சு. அது நல்ல வாசனை போன பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இதில் ஆட் பண்ணிட்டு நல்ல 2 கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய தக்காளி நைஸாக பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை 2 கிளறி விட்ட பிறகு அதுக்கப்புறம் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு 3 விசில் வந்த பிறகு இறக்கி வச்சிட வேண்டியதான். பசங்களோட பழைய பேக்லாம் இருந்துச்சு, அந்த பேக்கெல்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ண போயிட்டேன். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இங்கிட்டு சாதம் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயும் 3 விசில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை 2யும் தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ரொம்ப ஈஸியாக சடனாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அது கூட பசங்களுக்கு வந்து ஆம்லேட்டையும் 2 பிரிவாக பிரித்தாச்சு. ஒருத்திக்கு வந்து பெப்பர் தூக்கலாக போடணும், ஒருத்திக்கு வந்து பெப்பர் லைட்டாக போடணும், தம்பிக்கு சுத்தமாக பெப்பரே போடக்கூடாது. ஸோ 3 பேருக்கு 3 விதமாக ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு. எனக்கு வந்து வெங்காயம் போட்டு ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சாதம், சிக்கன் குழம்பு, அதோட சிக்கன் கிரேவி, முட்டை ஆம்லெட், அது கூடவே ரசம் இன்றைக்கி செய்யலை. நேற்று வச்ச ரசம் மிச்சம் இருந்துச்சு, அதுதான் இன்றைக்கி வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். பாய்.